நீயே சொல்லு. சாப்பிடலாம் அப்ப சாப்பிட சொல்லு. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆண்டி என்ன கேக்குறாங்க சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஏன் சொல்லு சொல்லுமா ஏன் சொல்லு. அது தேவன் வானத்தையும் வெரி குட். வாவ். எஸ்தர் நீ சொல்லு. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது செய்கைகளை யோசனைகள் உறுதிப்படும். ஸ்ரீவேந்திரி நான் நீ எழுது. ஸ்ரீவேந்திரி சொல்லு. அங்க இருந்து போய் அப்படியே நான் எழுதுறேன். வெரி குட். உறுதிப்படும். சொல்லு. ஒரு மனிதன் நான் திருடன். சொல்லு. திருடன். நான் ஆசாரியன். நான் லேவியன். நான் நல்ல சமாரியன். மனிதன் போயிட்டு இருக்காங்க. அப்பொழுது அந்த வழியா 2 திருடங்க வந்து அந்த மனுஷனை அடிச்சு போடுறாங்க. ஷர்ட் கட்டி கத்துடா அடிச்சு போட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த வழியா லேவி வராங்க. லேவியன் வராங்க. அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப அமைதியா போயிடுறாங்க. இரண்டாவதாக ஆசாரியன் வராங்க. அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கும் தோணல. மூன்றாவதாக நல்ல சமாரியன் வராங்க. அச்சோ யார் அடிச்சதுல இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி அவங்களுக்கு உதவி பண்றாங்க.
போகும். ஏசப்பாவோட வழி நல்ல பழக்கங்களுக்கு கொண்டு போகும். திருட்டு இல்லாமல் பொய் சொல்லாமல் போனோம்னா நம்ம ஏசப்பாவோட வழியில் போகலாம். அதேமாரி நம்ம சாத்தானோட வழியில் போனோம்னா திருடுறோம், பொய் சொல்கிறோம், இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா சாத்தானோட வழிக்கு தான் போகும். இது மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம ஏசப்பாவோட வழிக்கு போவோம். வசனம். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். பைபிள் எப்படி படிக்கணும், முதல்ல ட்ரீட் பண்ணணும், அதுவும் மெடிடேஷன்.
அவருடைய பார்வையில நீங்க நானே எல்லாமே அவருடைய ஆண்டவர் தான் மேய்ப்பர். ஏன்னா ஒரு ஆடு கெட்டு போறது மேய்ப்பருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அது போல ஒவ்வொரு ஆடும் அவருடைய பிள்ளையா பார்த்து ஆடுக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா, புல்லு வேணுமா, அதை எப்படி பாதுகாக்கணும், மற்ற மிருகங்களை எப்படி அழிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறாரு. அது போல இந்த உலகத்தில் இருக்கிற யாரெல்லாம் என்னை நம்பி வருகிறார்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், இல்லை நீங்கள் தான் ஆடு மேய்ப்பனாக இருந்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவனோட விழா எலும்பை எடுத்து சரி சூப்பர். அவனோட விழா எலும்பை எடுத்து ஏவாள்னு ஒரு பெண்ணை, அப்போ இந்த சமைப்பன் ஒரு பாம்பு வந்து இந்த பழத்தை ஏசப்பா சொல்லுவார், இந்த பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாது, பறிச்சு கீழே கூட ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த பாம்பு அவங்களோட எதை சொல்லி அவங்க சாப்பிட வச்சுருவாங்க. அதனால ஏசப்பா வர சவுண்டு கேட்டோடனே அவங்க அவங்களுக்கு ஒரு ஒலி மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த பழம் சாப்பிட்டோன்னே அந்த ஒலிலாம் மறைச்சி வெளியே போயிட்டு அடிக்கும்போது ஒரு ஸ்ரீயோட வீட்டுக்கு அவங்க தங்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஸ்ரீயோட பேர் ராகா. ராகாப்பன் ஒரு பெண்ணோட வீட்டில் போய் தங்கறதுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அவங்க வேவு பக்கம் ராகா சரி இவங்க அவங்க மேலே அவங்க போயிட்டு அவங்க கேட்பாங்க, நாங்கள் வேவு பார்க்க வந்திருக்கோம், நாங்கள் இஸ்ரேல் நாட்டிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் வேவு வந்திருக்கோம், நாங்கள் இங்கே தங்குறோம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இஸ்ரேல் நாட்டிலேருந்து வந்துருக்கீங்களா, கர்த்தர் பண்ண எல்லா விஷயத்தையும் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், அந்த நாட்டிலேருந்து வந்துருக்கீங்களா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அதே மாதிரி அந்த போர் நடக்கும்போது அவங்க அதே மாதிரி அந்த சிறப்பு கைதினாலே காப்பாற்ற பசங்களே பண்ணாங்களா? ஆண்டி இது சந்தேகத்தை தவிர்த்தல் ஆண்டி. இதில் என்னன்னா தோமா சந்தேகப்படுவார். இவங்க ஏசப்பா மிச்ச 11 சீஷர்களுக்கும் யூதாஸ் காரியத் போயிட்டார். அதனால மிச்ச சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. ஏசு காட்சி அளிக்கும் போது தோமா ஆனால் அந்த இடத்துல இல்லை. அதனால இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ ஏசப்பா எங்களுக்கு காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லும்போது தோமா நம்பலை. நான் அவர் கையை இங்கே தொட்டு பார்த்து விழாவை தொட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்றார். அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் தோமாக்கும் காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து தோமாவே என் கையை தொட்டுப்பார், என் விழாவை தொட்டுப்பார், நீ விசுவாசிப்பேன்னு சொன்னேன். அப்புறம் ஏசப்பா சொல்கிறாரு, அதற்கு ஏசு சொல்கிறாரு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாரு. I've been thinking about myself today, thinking how I changed, how I really don't care if you are here or if you don't stay. Now I'm feeling those winter blues, but I don't wanna cry. All we ever do is laugh it off, and I'm sick and I don't know why. You remember that night? இல்லையா? கிதியோனுக்கு என்ன கதை நம்ம பார்த்தோம்? அவர் இஸ்ரேல் தேசத்தில் ஜனங்கள் அடிமைப்பட்டு போனாங்க. அவங்க காப்பாற்றுறதுக்காக இவரும் குகையில் மலையில் அது மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா? மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்து வச்சுருக்கும் போது இவரும் குகையிலையும் மலையிலையும் ஒளிஞ்சிருந்து 6-7 வருடங்கள் காத்திருந்தாங்க. இவங்க கூக்குரல் இடும்போது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்குறாரு. இவங்க கீழ்ப்படியாதனால தான் மீதியான கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலுமே இவங்க சில வருடங்கள் கழித்து கூக்குரல் இடும்போது ஆண்டவர் செவி கொடுக்குறாரு. செவி கொடுத்து கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா,
easy.